நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மச்சான், ராஜிய சாப்பிட கூப்பிடலாமா? உனக்கு இருக்கிற நக்கல் இருக்கு பாரு. அது இல்லடா, நம்ம பாசக்கார பசங்கள யாருமே விட்டு சாப்பிட மாட்டோம். அது இல்லடா, நம்ம எப்போதுமே ஒன்னா தானே சாப்பிடுவோம். இன்னைக்கு லட்சுமி வேற இல்ல. உனக்கு கூப்பிடணும்னா கூப்பிடுற, என்ன போட்டு சொரியாத. அப்போ கூப்பிடுன்னு சொல்றியா? நான் கூப்பிடுலாம் சொல்ல, உனக்கு வேணா கூப்பிடுன்னு தான் சொன்னேன். அதான் நானும் சொல்றேன், உனக்கு வேணும்னா நான் கூப்பிடுறேன். அட்டி. ஹலோ ராஜி, எங்க இருக்கீங்க? உடனே கேண்டீனுக்கு வாங்க. அட வாங்க ராஜி, பாய். ஏன்டா சும்மா கிடந்த சங்க எடுத்து இப்படி ஊதுற? மச்சான், நான் எதுக்கு ராஜியை கூப்பிட்டேன்னு சொல்லு. அதைத்தாண்டா நானும் கேக்குறேன். ராஜி சாப்பிடாம இருந்தா உனக்கு வலிக்கும் தானே? யாருக்கு? உனக்கு. மூடிட்டு போட. அட வாங்க ராஜி, உட்காருங்க. ராஜி, என்ன சாப்பிடுறீங்க? எனக்கு ஒண்ணும் வேணாம். அட ஏதாவது சாப்பிடுங்க ராஜி. சில பல சிக்கன் பிரியாணிகள், சில பல தயிர் சாதங்கள், அதிரடி தோசைகள், இப்படி ஏதாவது ஆர்டர் பண்ணவா? இல்ல வேணாம். ஏங்க? இன்னைக்கு நான் விரதம். இன்னைக்கு என்ன விரதம்? அப்பாவுக்கு இன்னைக்கு ஹார்ட் ஆபரேஷன், அதான் வேண்டிக்கிட்டேன். எங்கங்க? ஊர்லயா? ஆமா. அப்போ நானும் எனக்கு விரதம். எதுக்குங்க? உங்க அப்பா எங்க அப்பா மாதிரி இல்ல. அன்னார் அவர்கள் உடல் நலம் பெற வேண்டி உண்ணா நோன்பு விஷ்ணு அழைக்கிறார். ஒன்னும் பிரச்சனை இல்ல, உங்க அப்பாக்கு ஒண்ணும் ஆகாது. என்ன மச்சா சொல்ற? பள்ளி என்ன, நீங்க நாங்க யாரும் சாப்பிடல, உண்ணாவிரதம். எடுத்துட்டு போங்க. என்ன தம்பி, அப்ப இது வேணாவா? வேணாம், எடுத்துட்டு போங்க. தம்பி இது இல்ல இது இருக்கட்டும். சரிப்பா. என்ன மச்சான்? என்னடா? இல்லடா, ராஜோட அப்பாக்காக. டேய், நீங்க சோறு சாப்பிடாம இருந்தா அவர் அங்க ஹெல்த்தி ஆயிடுவாரா? என்னடா லாஜிக் இது? லாஜிக் இல்லடா, இது ஒரு சென்டிமெண்ட். சென்டிமெண்ட்லாம் உன்னோட வச்சுக்க, எனக்கு இதெல்லாம் நம்பிக்கை இல்ல. மச்சான். என்னடா? விஷ்ணு, நீங்க சாப்பிடுறதுன்னா சாப்பிடுங்க. சேச்சே, சென்டிமெண்டா ஃபீல் பண்ணிட்டோம். இதெல்லாம் பேக் அடிக்க கூடாது. நான் சாப்பிடலங்க. நான் வரேன் விஷ்ணு, வரேன் கார்த்திக். என்னடா நீ? என்னடா? நானா சொன்ன படினா கிடக்கு சொல்லி சும்மா சென்டிமெண்ட் ஆன மாதிரிலாம் நடிக்காது. இல்லடா, ராஜிக்காவது பண்ண வரைக்கும் போதும்டா, ஆளை விடு. சரி, பிரியாணி எப்படி இருக்கு? பிச்சு எரியுது, செம்ம டேஸ்டா இருக்கு. எவ்வளவு பெரிய பீஸ் பத்தியா? 2 முட்டை வேற வச்சிருக்காங்கடா. மச்சான், இதுக்கு மேல நான் இங்க இருந்தா என்னோட பேலன்ஸ் ஷேக் ஆயிரும். அப்புறம் இந்த ஹிஸ்டரி விஷ்ணு பத்தி ரொம்ப கேவலமா பேசுண்டா. நான் வரேன். அண்ணே, எவ்வளோ ஆச்சு? 150 ரூபா ஆச்சு தம்பி. பழனிண்ணே, உங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம இருந்தப்போ உங்க ஏரியாவில் ஏதோ அம்மன் கோயில்ல வேண்டிக்கிட்டதா சொன்னீங்களே, அது என்ன அம்மன்? உடல் மாரியம்மன் கோயில் தம்பி. ஓ, ரொம்ப விசேஷமா அந்த கோயில்? ஆமா தம்பி, ரொம்ப விசேஷமான கோயில். நம்ம ஏரியால உடம்பு சரியில்லாதவங்களுக்கு அந்த கோயில போய் ஒரு அர்ச்சனை பண்ணா போதும், தீராத வியாதி தீர்ந்துடும் தம்பி. பழனிண்ணே, உங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி எனக்காக அந்த கோயில்ல ஒரு அர்ச்சனை பண்ண சொல்றீங்களா? தாராளமா சொல்றேன் தம்பி. என்ன தம்பி, 100 ரூபாய் சேர்த்து தந்திருக்கீங்க? ஆமாண்ணே, அர்ச்சனைக்கு வச்சுக்கோங்க. அர்ச்சனைக்கு எவ்வளோ ஆயிடு போகுது தம்பி? நான் பாத்துக்க மாட்டேனா? இல்லைண்ணே, சொந்த காசுல பண்ணாதான் பழிக்கும். சரி தம்பி, யார் பேருக்கு இந்த அர்ச்சனை தம்பி? ஆறுமுக கனி. யார் தம்பி அது? எங்க மாமா தான். அவருக்கு இன்னைக்கு ஹார்ட் ஆபரேஷன், கொஞ்சம் நல்லா வேண்டிக்க சொல்லுங்க. நல்லா வேண்டி சொல்றேன் தம்பி, உங்களுக்கு நல்லபடியா நடக்கும், நீங்க கவலைப்படாம இருக்க தம்பி. ஐயோ, குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். டே கட்ட, நம்ம மோகன் முகத்துல ஒரு கலாச்சார பயம் தெரியுது. அதானே, நிலவரம் ரொம்ப கலவரமா இருக்கும் போல இருக்கே. ஆமா ஆமா சார். யோ பொரியா, பிஸியா இருக்கேன். சார் சார், ஒரே நிமிஷம் சார். யோ என்னையா சும்மா நோய் நோயின்னுட்டு? இல்ல சார், இந்த லேப்டாப் ரிப்பேர் ஆகி ரொம்ப நாள் ஆச்சு சார். அது தெரியும், பிஸியா இருந்ததுனால நான் கவனிக்கல. சார், உங்க பாரத்தை தூக்கி வைக்க என் 2 தோள்களும் காத்துக்கிட்டு இருக்கு சார். யோ, இந்த வாய் மட்டும் இல்லனா உங்களை எல்லாம் நாய் கவிட்டு போயிடுமியா. கேக்குறவன் கேனையனா இருந்தா
வெள்ளை காக்கா மல்லாக்கா பறக்குதும்பீங்களே. சார் இந்த பழமொழி எல்லாம் பக்காவா தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் மேட்ருக்கு வாங்க. யோ, என்ன எத்திராஜ் காலேஜ்ல கூப்பிட்டுருக்காங்க. சார் 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 நாங்களும் வரோம் சார். சேச்சே, என்னமோ பொண்ணு பார்க்க கூப்பிட்ட மாதிரி நான் வரேன்றீங்க. சார் என்ன விஷயமா கூப்பிட்டாங்க சார்? எம்பிஏ பசங்களுக்கு ஒரு செமினார் கண்டக்ட் பண்றாங்க. அதுல குளோபலைசேஷன் அண்ட் மார்க்கெட்டிங் கண்டிஷன்ஸ்ன்ற தலைப்புல என்ன பேச கூப்பிட்டுருக்காங்கயா. சார் சார் இதெல்லாம் மான பிரச்சனை, உங்களால முடியாதுன்னு சொல்லிருங்க. யோ, சொல்ல முடியாது. அட ஏன் சார்? நம்ம கம்பெனி ஓனர் சேட்டு இல்ல, அவர் பொண்ணு இங்கதான் படிக்குது. அதுதான் சேட்டுக்கிட்ட சொல்லி என்ன கோத்து விட்டுருச்சு. ஐயோ, செமினாருக்கு குத்து விளக்கு ஏத்த மும்பைல இருந்து வரான். சார் நீங்க பேச ஆரம்பிச்சதும் கும்பி பாகம் தான். குத்து விளக்காலேயே குத்துவான்டா, நான் என்னடா பண்றது? சார் விடுங்க சார், அவன்லாம் திட்டினா வாங்கிப்போம். திட்டினா கூட பரவாயில்லடா, நீலாம் ஒரு சேல்ஸ் கேட்டான்னு என்னைய வேலையை விட்டே தூக்கிட்டா நான் என்னடா பண்றது? சார் ஹிந்தி கத்துக்கோங்க ஹிந்தி கத்துக்கோங்கன்னு எத்தனை தடவை சொன்னேன், கேட்டீங்களா? அதெல்லாம் மன்னிப்ப கூட சேட்டோட தாய்மொழியில கேட்க முடியாது சார் உங்களால. டேய், அதெல்லாம் எனக்கு தெரியும்யா. தெரியுமா? என்னென்னு சொல்லுங்க பாப்போம். மாப் கரோ சேட்ஜி, மாப் கரோ. மேரா பகவான் மாப் கரோ பையா, மாப் கரோ. வரேப்பா, இந்த ஹிந்தி போதாதா? இதுவே டெல்லி வரைக்கும் பேசுமே. சார் இந்த ஹிந்தில பேசுறதுக்கு நீங்க எப்ப சார் கத்துக்கிட்டீங்க? டேய், 5 வருஷமா நான் என்ன டார்கெட் அச்சீவ் பண்ணியா சேல்ஸ் ஹெட்டா இருக்கேன்? இப்படி மாப் கரோன்னு சொல்லிதான்டா பதவியை காப்பாத்திட்டு இருக்கேன். சார் நாங்க உங்ககிட்ட தமிழ்ல மன்னிப்பு கேக்குறோம், நீங்க சேட்டு கிட்ட ஹிந்தில மன்னிப்பு கேக்குறீங்க. அதெல்லாம் விடுங்க சார். இப்போ நீங்க செமினாரை எப்படி சமாளிக்க போறீங்க? ஆன்சர் மீ. தெரியலையேடா. சார் அந்த டாபிக் எல்லாம் பேனரை பார்த்தே சொல்ல முடியாது. அதை எப்படி சார் நீங்க அரை மணி நேரம் அடவு கட்ட போறீங்க? அதுக்கு தான்யா உங்ககிட்ட ஐடியா கேக்குறேன். சார் as I am suffering from fever னு ஒரு லீவ போடுங்க சார். செல்லாது. சார் மேட்ரு முடிஞ்சே. டேய், அதத்தான்டா நானும் சொல்றேன். சார் நான் அத சொல்லல சார், உங்க பிரச்சனை முடிஞ்சது. எப்படி? சிந்தனை சிற்பி ஹார்ட்வேர் கலக்கி மஞ்சுவை கூப்பிட்டு ஒரு உதவி கேட்போம். அப்படின்றீங்க? ஆமா சார். கூப்பிடுறா. கட்ட. அப்பா மோகன் வந்திருக்காக, புலி அண்ணன் வந்திருக்காக, கட்டதுரையும் வந்திருக்காக, மற்றும் நம் உறவினர் எல்லாம் வந்திருக்காக. வாமா மின்னல். எப்படி மஞ்சு? உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா எனக்கு தெரியும்ல. அட்ரஸக்க. மஞ்சு பிரச்சனை என்னன்னா? தெரியும். எப்படி மஞ்சு? அது அப்படிதான். எத்திராஜ் காலேஜ்ல பொண்ணுங்க முன்னால எனக்கு ஒரு அவமானம் வராம என் தன்மானத்தை நீதான் காப்பாத்தணும். அவ்வளவுதானே, சிம்பிள் மேட்ரு. எப்படி? இந்த மாதிரி சப்ப டாபிக்லாம் என்னால பேச முடியாது. என் அசிஸ்டன்ட் கட்டையும் புளியும் பேசுவாங்கன்னு கதையை முடிச்சிருங்க. இந்த பாரு, நான் சொதப்புனா என் வேலை மட்டும் தான் போவோம். இவனுங்க சொதப்புனா மொத்தமா ஹார்ட்வேரையே க்ளோஸ் பண்ணிடுவான் சேட்டு. சார் அண்டர்வேர் வித்துக்கிட்டு இருந்த சேட்டு இன்னைக்கு சாஃப்ட்வேர்ல கொடி கட்டி பறக்குறானா, அது காரணம் யாரு சார்? நம்ம ஹார்ட்வேர் டிபார்ட்மெண்ட் தான் சார். சார் ஹார்ட்வேர்ன்றது வானம் மாதிரி, சாஃப்ட்வேர்ன்றது நிலா மாதிரி. நிலா இல்லாம வானம் இருக்கலாம், ஆனா வானம் இல்லாம நிலா இருக்கவே முடியாது. இப்படி சம்பந்தம் இல்லாம பேசுறதுல இந்திய துணை கண்டத்திலேயே இவனுங்களை அடிச்சுக்கிறதுக்கு எவனுமே கிடையாது. விடுங்க, நான் பாத்துக்கிறேன். எதமா பாப்பா? சார் சொதப்படுறியா? நான் இருக்கேன்ல. நீ இருப்பமா, எங்க சார் இருக்கணுமே. அடடா, எப்படி மஞ்சு? அன்னைக்கு உங்களுக்கு த்ரோட் பிளாக், நீங்க பேச முடியாது. சேட்டு ஒத்துக்க மாட்டானே. அதனால நீங்க ரெடி பண்ண பேப்பரை நான் பிரசன்ட் பண்றேன். மஞ்சு, நீ பிரசன்ட் பண்ணுவியா? சந்தேகமா? இல்ல, ஒரு சின்ன கிளாரிட்டிக்காக கேட்டேன். இப்ப பாருங்க. ஹாய் கேர்ள்ஸ், ஐ அம் மஞ்சு. என் கண்மணி உன் காதலி இடமாங்கனி உன்னை பார்த்ததும் சிரிக்கின்றதே நான் சொன்ன ஜோக்க கேட்டு நாணமும் நீ நகைச்சுவை மன்னன் இல்லையோ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வணக்கம்மா. கார்த்திக் சார் வரலீங்களா? இன்னும் இல்ல. என்ன விஷயம்? இந்த கலரை கொஞ்சம் அவர்கிட்ட கொடுத்துறீங்களா? சரி, என்ன இது? இதுவா, கோவில் பிரசாதம்மா. கார்த்திக் சார் நேற்று வேண்டின்னு அர்ச்சனை பண்ண சொன்னாரு. எந்த கோவிலுக்கு?
உடல் மாரியம்மன்மா. உடல் மாரியம்மனா? ஆமாம்மா, நீங்க கேள்விப்பட்டதே இல்லையா? இல்ல, அது எங்க இருக்கு? அது பழவேற்காட்டில் இருக்குமா. அது என்ன பேரு உடல் மாரியம்மன்? அதுமா உடம்பு சரியில்லாதவங்க அந்த கோயிலுக்கு வேண்டிக்கிட்டு அர்ச்சனை பண்ணாங்கன்னா உடம்பு கேரண்டியே சரியாயிடுமா. கார்த்தி சார் மாமாவுக்கு நேற்று ஆத்துல ஆப்ரேஷனா, அதுக்காக வேண்டிக்கிட்டு அர்ச்சனை பண்ண சொல்லி காசு கொடுத்தாரு. யாருக்கு ஆப்ரேஷன்? கார்த்திக் சார் மாமாவாம்மா. பேரு கூட ஆறுமுகம் கனின்னு சொல்லி சொன்னாருமா. கார்த்திக் மாமா உங்களுக்கு தெரியுமா? இந்த பிரசாதத்தை அவர் கொஞ்சம் அனுப்பி வைக்க சொல்ல முடியுமா? சரி, அப்ப நான் வரேங்கம்மா. குட் மார்னிங். குட் மார்னிங். பழனி இதை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு. என்ன? கோவில் பிரசாதமா? என்ன பிரசாதம்? ஏன் உனக்கு தெரியாதா? எனக்கு எதுவும் தெரியாது. ஏதாவது அவங்க ஏரியாவில் விசேஷமாக இருந்திருக்கும். இல்ல, ஸ்பெஷலா அர்ச்சனை கொடுத்ததா சொன்னாரு. விஷ்ணு ஏதாவது கொடுத்துருப்பான். டேய், என்னடா என் பேர் அடிபடுது? நீங்க ஏதாவது கேண்டீன் பழனி கிட்ட அர்ச்சனை கொடுத்தீங்களா? இல்லையே. மறந்துருப்ப, யோசிச்சு பாரு. அதுக்கு என்ன பத்தி கண்ணை காட்டிட்டு இருக்க? கார்த்திக், எங்க அப்பாவுக்காக நீ தானே அர்ச்சனை கொடுத்த? இல்லையே. அவர் சொன்னாரே ஹார்ட் ஆபரேஷனுக்காக அர்ச்சனை பண்ணேன்னு. ஏன் உங்க அப்பாவை தவிர வேற யாருக்குமே ஹார்ட் ஆபரேஷன் நடக்கவே நடக்காதா? நடக்கும். ஆனா ஆறுமுக கண்ணிங்கிறது எங்க அப்பா தானே. ஆறுமுக கண்ணிங்கிற பேருக்கு தான் அவர் அர்ச்சனை பண்ணது. அவன் ஏதோ உளறான். மச்சான், சந்தர்ப்ப சாட்சியங்கள்லாம் உனக்கு எதிரா இருக்குடா. ஒன்னும் பண்ண முடியாது. டேய், என்ன வேணும் உனக்கு? ராஜோட அப்பாக்கு நீ தான் அர்ச்சனை பண்ணனு ஒத்துக்க மச்சான். நான் பண்ணனா? சரி, பண்ண சொன்னேன்னு ஒத்துக்க. அதுக்கு என்ன இவ்வளவு கௌரவம் பார்த்துட்டு இருக்க? யாருக்காகவும் அர்ச்சனை பண்ண சொல்ல போதுமா? சரி, நான் பழனியை கூட்டு வந்து ப்ரூவ் பண்ணவா? என்னடா தப்பு பண்ணவனை நிக்க வச்சு கேள்வி கேட்கற மாதிரி கேக்குறீங்க? கார்த்திக், நீ தப்பு பண்ணல. தப்பு பண்ணது நான் தான். நான் அவ்வளவு தப்பு பண்ணதுக்கு அப்புறமும் என் மேல அன்பாவும் அக்கறையாவும் இருக்கிறேன். நான் தான் நிஜமா தலகுனியனும். உன்ன மாதிரி ஒரு அன்பான ஆளை இழந்ததுக்கு நான் தான் வருத்தப்படணும் கார்த்திக். எனக்கு யார் மேலேயும் அன்பும் இல்லை, அக்கறையும் இல்லை. அது கோயில் பிரசாதமா இல்லாம இருந்துச்சுன்னா இந்நேரம் தூக்கி போட்டு போயிருப்பேன். அது உங்க அப்பாக்காக அர்ச்சனை பண்ணதுன்னு தோணுச்சுன்னா அதை ஊருக்கு அனுப்பி வை. அதுக்காக அதை நான் தான் பண்ணேன்னு சொல்ல வேணாம். அதை ஒன்று நான் அர்ச்சனை பண்ண சொல்ல. பாத்தீங்களா திருட்டு பையனை? யாருக்கும் தெரியாம உங்க அப்பா பேருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வந்திருக்கான். ஆமா விஷ்ணு, நான் இதை எதிர்பார்க்கல. அதாங்க அவன். நம்மளை விட நல்லவன்னு நம்ம சில பேர் தான் ஒத்துப்போம். கார்த்திக் அந்த லிஸ்ட். அப்படிப்பட்ட ஒருத்தனை போய் விட்டுட்டீங்களே. அது இல்ல விஷ்ணு, அந்த மீச ஒரு மாங்காய் மனைய அவர்கிட்ட நீங்களா சேர்த்து சொல்லியிருக்கலாம். அவருக்கு என்ன, நீங்க யார் கல்யாணம் பண்ணிட்டு பிள்ளை பெற்றுக்கிட்டாலும் என் பேரை முதல்ல தூக்கிட்டு நல்ல உப்பு முட்டை தூக்கிட்டு போயிட்டு இருப்பாரு. கஷ்டம் இருக்குங்க உங்களுக்கு தானே. இப்படி ஒருத்தர் கிடைப்பா நான் சொல்லுங்க. இந்த பொண்ணுங்களே இப்படிதான். இவங்களை நம்பி அதிகமா அன்பா போடாதீங்கன்னா இவனுங்க எங்க கேட்கறானுங்க. மொத்தமா அன்பா போடுறது கடைசியில் திவால் ஆயிடுறானுங்க. சரி விடுங்க, நிச்சயமாயிடுச்சு. இனி பேசி என்ன போகுது? ராஜி, ரொம்ப அவசியம் இல்லைன்னா நீங்க பேசாம ஊருக்கே போயிருங்க. நீங்க வேலை செய்யணுதா இருக்கான்னு. ராஜி, தப்பா சொல்லியிருந்தா சாரி. ஆமா ஆமா, லக்ஷ்மி தான். கொஞ்சம் வர சொல்லுங்க. குட் மார்னிங் சார்.
குட் மார்னிங் சார். நீ ஏற்கனவே சொன்னது என் காதுல விழுந்துச்சு. நீங்க கவனிக்கலையேன்னு. திருப்பி குட் மார்னிங் சொல்லனா கவனிக்கலன்னு மட்டும் அர்த்தம் இல்லை, விஷ் பண்ண பிடிக்கலன்னு அர்த்தம். ஆமா, என்னோட ஒர்க் டெட்லைன்ஸ்லாம் உனக்கு என்னன்னு தெரியும்ல? எஸ் சார். புது டெட்லைன்லாம் மெயில் பண்ணது நீ தானே? எஸ் சார். நீ சொன்ன டயத்துக்குள்ள உன்னால வேலையை முடிக்க முடியுமா? இதை பார், நான் சொல்லல, நீ சொன்ன டயத்துக்குள்ள உன்னால வேலையை முடிச்சிட முடியுமா? எஸ் சார். என்ன சூப்பர்மேன் ஸ்பைடர்மேன்லாம் ஒரு டீம்ல வச்சிருக்கியா? சார் பார், நீ சொன்ன டேட்டுக்குள்ள வேலையை முடிக்கணும்னா சாதாரண ஆளுங்களால பண்ண முடியாது. சூப்பர்மேன் ஸ்பைடர்மேனால தான் முடியும். ஏன் நடக்கவே முடியாத டெட்லைனா கொடுக்குறீங்க? ஏன் என்ன ஏமாத்துறதுக்கா? நீ என்ன ஏமாத்தல, ஒன்னையே நீ ஏமாத்திட்டு இருக்க. ப்ராக்டிக்கலா திங்க் பண்ணு, ஒழுங்கான டெட்லைனா கொடு. புரியுதா? புரியுது சார். டீம் லீடர், ப்ராஜெக்ட் மேனேஜர் பத்தி நெட்ல 30 ஜோக் இருக்கு, படிச்சிருக்கியா? ஒரு குழந்தை பெத்துக்கு 10 மாசம் ஆகும்னா ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜருங்கிறவன் 10 பொம்பளை சேர்த்து ஒரே மாசத்துல ஒரு குழந்தை டெலிவரி எடுத்துருவான். சிரிக்காத, சிந்திச்சு பாரு. உலகமே உங்களை பத்தி இப்படிதான் ஜோக் பண்ணிட்டு இருக்கு. உன்னோட டெட்லைனும் அப்படிதான் இருக்கு. டீம்ல 3 பேரை வச்சிருக்க, அதுல ஒருத்தி லீவ் போடுறா, ஒருத்தி எப்ப ஊருக்கு போறானே தெரியல. இவங்களை வச்சுக்கிட்டு நீ கொடுத்த டெட்லைனை உன்னால முடிக்கவே முடியாது. இல்ல சார், அது என்ன சேலஞ்ச் பண்றியா? இல்ல சார், கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ஒர்க் பண்ணி. திரும்பவும் சொல்றேன், வேலை செய்யறவன் நல்ல லீடர் கிடையாது, வேலை செய்ய வைக்கிறவன் தான் நல்ல லீடர். மோட்டிவேட் them, cheers them, push them. இதெல்லாம் பண்ணி அவங்கள வேலை செய்யவே, நீ வேலை செய்யாத. எனக்கு தெரியாது அவன் வேலை செய்யறதுக்கு. நான் உங்ககிட்ட தொண்டை கிழிய கத்துற சமயத்துல என்னால ஈஸியா செஞ்சிட முடியும், ஆனா செய்ய மாட்டேன். ஏன்னா இது உன்னோட வேலை, என்னோட வேலை கிடையாது. அந்த வேலையை நீ செய்யலைன்னா எனக்கும் கஷ்டம்தான். அதுக்காக இழுத்து போட்டலாம் நான் செய்ய மாட்டேன். நீ தான் செய்யணும், உன்னை நான் செய்ய வைக்கணும். நானே எல்லா வேலையும் செஞ்சா கம்பெனி இழுத்து மூட வேண்டியதான். சூசன்ட்ட பேசி டீமுக்கு இன்னும் 2-3 பேர் ரெக்ரூட் பண்ணிக்கோ. எஸ் சார். இது பார், டேவிட் கிட்ட சொல்லு, அவர் ஃபைனலைஸ் பண்ணி வச்சிருக்க ரெஸ்யூம்ல இருந்து 2-3 கேண்டிடேட்ஸ் செலக்ட் பண்ணு. உனக்கு இம்ப்ரெசிவா இருக்கிறவங்கள உன் டீமுக்கு எடு. அதுல உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா என்கிட்ட கேளு. ஓகே சார். அதெல்லாம் பண்ணாதான் சொன்ன டயத்துல வேலையை முடிக்க முடியும். அங்கிருந்து பாக்குறதுக்கு இந்த சீட் காலியா இருக்க மாதிரி தான் தெரியும். உட்காந்து பார்த்தாதான் இந்த சீட்டோட கஷ்டம் என்னன்னு தெரியும். ஓகே சார். ப்ரொமோஷன் வேணும்னு எல்லாருக்கும் ஆசையா இருக்கு, ஆனா அதுக்காக யாரும் வேலை செய்ய தயாரா இல்ல. சார், நீ ப்ரொமோஷன் வேண்டான்னு சொல்ல தயாரா இருக்கன்னு எனக்கும் தெரியும். அதுக்காக நீ வேலை செய்யலன்னா பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. டீம்ல எல்லாம் ஒழுங்கா வேலை செய்யறாங்களா? எஸ் சார். அந்த ராஜி அடிக்கடி நான் பாக்குறதே இல்லையே. 2-3 நாள் லீவ் போட்டிருக்கா சார். சரி, யார் அவங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கறது லீவ் எடுக்கிறதுக்கு? சார், அவளுக்கு நிச்சயதார்த்தம். அதனால ப்ராஜெக்ட் டிலே ஆகலாமா? நான் போய் நம்ம கிளைண்ட் கிட்ட ராஜிக்கு நிச்சயதார்த்தம், அதனால ப்ராஜெக்ட் டெலிவரி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டவா? சாரி சார். நிச்சயதார்த்தம், வளகாப்பு, சீமந்தம் இதெல்லாம் சனி ஞாயிறுல வச்சுக்க சொல்லு. முடியலன்னா வேலையை ரிசைன் பண்ணிட்டு போய் பண்ண சொல்லு. சும்மா ஒரு காரணத்தை சொல்லிட்டு வேற என்ன? ஒன்னும் இல்லை சார். போலாம். பார், ஐ வாண்ட் ரிசல்ட்ஸ், நோ ரீசன்ஸ். எஸ் சார். பொண்ணுங்க வேலைக்கு வர்றதே கல்யாணம் பண்ணிக்கன்னு ஆயிப்போச்சு. ஓகே, அவ சரியில்லைன்னா அவளுக்கு சேர்த்து ஒரு ஆளை போடு. எஸ் சார். யூ கேன் கோ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னாச்சு லக்ஷ்மி, ஏன் டென்ஷனா இருக்க? விஸ்வநாதன் காட்சி எடுத்துட்டாரு. ஏன்? நான் டீம் லீடர் ஆயிட்டேன். அந்த இடம் வேக்கண்டா தானே இருக்கு. அந்த இடத்துக்கு ஒரு ஆளை எடுக்கணும். நீ, விஷ்ணு, கார்த்திக், நீங்க 3 பேர் தான் எனக்கு கீழே வேலை செய்றீங்க. நீ 3 நாள் லீவு. நான் எதுக்கு போனேன்னு தெரியும்ல? எனக்கு தெரியும். அத போய் யாரும் உன் மாமா விஸ்வநாதன் கிட்ட சொல்றது? அவருக்கு வேலை மட்டும் தான் நடக்கணும், அவ்வளவுதான். நீ 24 மணி நேரம் வேலை செய், இல்ல 48 மணி நேரம் வேலை செய், அத பத்தியெல்லாம் அவர் கவலைப்பட மாட்டாரு. வேலை நடந்துச்சா இல்ல நடக்கலையான மட்டும் தான் அவர் பாப்பாரு. ஆமா, நீ ஏன் ஒரு மாதிரி உம்முன்னு இருக்க? கார்த்திக் சூசனுக்கும் உனக்கும் நடுவுல மாட்டிக்கிட்டு முழிக்கிறான். விஷ்ணு பத்தி சொல்லவே தேவையில்ல, எதுவுமே சீரியஸா எடுத்துக்க மாட்டான். இந்த மாதிரி ஒரு சீப்பான டீமை வச்சுக்கிட்டு நான் எப்படி சொன்ன நேரத்துக்கு வேலையை முடிக்கிறது? அதான் கூப்பிட்டு காட்சி எடுத்துட்டாரு. சூசனை பத்தி சொல்ல வேண்டியது தானே? சொன்ன. ஜெயிலுக்கு போனது நீயா இல்ல சூசனான்னு கேக்குறாரு. நிலைமை இப்படியே போச்சுன்னா கஷ்டம் ராஜி. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உட்காந்து ஒர்க் பண்ணி வேலையை முடிச்சிடலாம்ல லக்ஷ்மி. இன்னும் எத்தனை நாளைக்கு நீ இங்க இருப்ப?
என்ன லக்ஷ்மி இப்படி கேக்குற? இல்ல தப்பா எடுத்துக்காத ராஜி. இன்னும் ஒரு 3 மாசமோ 4 மாசமோ இருப்பியா? ம், அதுக்கப்புறம் அப்புறம் என்ன? இங்க பாரு ராஜி, டீம் செட் ஆகுறதுக்கு ஒரு 3-4 months ஆகும். அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரா போயிட்டே இருந்தா புது ஆளுங்களை கூப்பிட்டு வந்து ட்ரெயின் பண்ணி ரொம்ப இம்சு ராஜி. இப்ப என்ன போங்கறியா? உனக்கு பெருசா வேலை செஞ்சுதான் ஆகணும்னு எதுவுமே இல்ல. அப்புறம் எதுக்கு ராஜி திரும்ப வந்த? ஒரு டீம் லீடரா சொல்றேன், 3 மாசத்துல போக போற உன்ன மாதிரி ஒரு ஆளை வச்சுக்கிட்டு நான் ஒன்னும் பண்ண முடியாது. அதனால உனக்கு எந்த மோட்டிவேஷனும் இருக்காது. ஒரு ஃப்ரெண்டா பார்த்தா கூட நாங்கெல்லாம் உன்னை நினைக்கிற அளவுக்கு நீ எங்களை நினைச்சது இல்லல்ல லக்ஷ்மி. ஆமா ராஜி, ஃப்ரெண்ட்ஸ் எதுக்கு இருக்காங்க? நினைக்கிற விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு, ஒரு கஷ்ட நஷ்டத்துல கூட இருக்கிறதுக்கு, குழப்பமான விஷயத்துல இத பண்ணு அத பண்ணு கைட் பண்றதுக்கு. ஆனா உனக்கும் எனக்கும் நடுவுல அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? நீ என்ன உண்மையான ஃப்ரெண்டா நினைச்சிருந்தா உன் லைஃப்ல முக்கியமான சமயத்துல எனக்கு ஃபோன் பண்ணிருக்கணும்ல. சொல்லு ராஜி. என்ன லக்ஷ்மி நீயும் இப்படி சொல்ற? இல்ல ராஜி, நீ யோசிச்சு பாரு, உனக்கே புரியும். உங்க அப்பா உடம்பு சரியில்லைன்னு ராத்திரி கிளம்புன. எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லணும்னு தோணல. ஒரு எஸ்எம்எஸ் கூட பண்ணல. வீட்டுக்கு போனா நிச்சயம்ன்றாங்க. சத்தியமா சொல்றேன் ராஜி, எனக்கு அப்படி ஒரு சூழ்நிலை வந்தா உனக்கு தான் முதல்ல ஃபோன் பண்ணிருப்பேன். ஆனா நீ பண்ணல. 3 நாள் கழிச்சு எனக்கு நிச்சயம் ஆயிடுச்சுன்னு சாதாரணமா சொல்ற. உனக்கு லவ் முக்கியமா படல, உன் ஃப்ரெண்ட்ஷிப் முக்கியமா படல. உனக்கு என்ன முக்கியம்னு எனக்கே தெரியல ராஜி. ஒருவேளை இது எல்லாத்தையும் விட உன் குடும்பம் தான் உனக்கு முக்கியம்னு தோணுச்சுன்னா தயவு செஞ்சு சொல்றேன், வேலையை விட்டுட்டு போயிட்டே இரு. சரி, இன்னும் 4 மாசம் தானே, வேலை செஞ்சு நீ ஒன்னும் பெருசா கிழிக்க போறது இல்ல. திரும்பவும் கார்த்திக்கு டிஸ்டர்ப் பண்ணி டீமை டிஸ்டர்ப் பண்ணி எதுக்கு தேவையில்லாம நீயும் டார்ச்சர் ஆகுற? யோசி. ஊருக்கு போறதுன்னு முடிவு பண்ணா இப்பவே கிளம்பி போ, எல்லாருக்கும் நல்லது. மறுபடியும் சொல்றேன் ராஜி, நல்லா யோசி. வரேன். ஹாய் லட்சுமி. ஏய், இன்னும் அலறியா? இல்லையே, கண்ணுல தண்ணி வருது. கண்ணுல வேர்க்குதாதா? ராஜாராணி ட்ரெய்லரை பார்த்துட்டு என்கிட்டே கவுண்டர் அடிக்கிறியா? சரி, ஏன் அழுத? நான் எங்க அழுத? சிரிச்சிட்டு தான் இருக்கேன். லட்சுமி, பிரசன்ட் டென்ஸ்ல சிரிக்கிறதெல்லாம் ஓகே தான், பாஸ்ட் டென்ஸ்ல ஏன் அழுத? ராஜியை கொஞ்சம் திட்டிட்டேன். அப்ப அவங்க தானே அலரும், நீ அலற? மனசுக்கு பிடிச்சவங்கள திட்டினா திட்டு வாங்கினவங்க அழ மாட்டாங்க, திட்டினவங்க தான் அழுவாங்க. அப்புறம் எதுக்கு தேவலாம் திட்டணும்? எதுக்கு திட்டின லட்சுமி? அவ பண்றது கொஞ்சமாவது நியாயமா இருக்கா? அப்பா கிட்ட வாய் திறந்து பேசுறது இல்ல, அவங்க சொல்றதா கேட்க போறா. நிச்சயதார்த்தம் முடிஞ்சு போச்சு, ஊர்லயே இருக்க வேண்டியதானே, எதுக்கு இங்க வரணும்? தேவையில்லாம அவளும் குழம்பி இருக்கிறவங்களையும் குழப்பி ரொம்ப கடுப்பா இருந்துச்சு. அதான் வேலையை விட்டு கிளம்புன்னு திட்டி விட்டுட்டேன். ஐயோ, தப்புதான். இருந்தாலும் எனக்கு வேற வழி தெரியல. அதான் எவனோ ஒருத்தனை கட்டிக்க போறான்னு பிக்ஸ் ஆயிடுச்சுல, போய் கட்டிக்க வேண்டியதானே. கார்த்திக் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு எதுக்கு அவனையும் டிஸ்டர்ப் பண்ணி இவளும் டிஸ்டர்ப் ஆகணும்? கரெக்ட் தான். நம்ம பாலிசில சிம்பிள். வேணும்னு முடிவு பண்ணிட்டா யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன். வேண்டான்னு முடிவு பண்ணிட்டேன்னு வை, அந்த ஆள் பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டேன். எல்லாரும் உன்ன மாதிரி இருக்க முடியுமா லட்சுமி? என்னடா ஐஸ் வைக்கிற? ஆமா லட்சுமி, இந்த மாதிரி விஷயத்துல நீ அடி பின்னிருவியே. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கும் குழப்பம்லாம் வரும். ஆனா இது கொஞ்சம் ஓவர். லட்சுமி, என்ன? லவ்ல பிரச்சனை வராம இருக்க என்ன பண்ணலாம் சொல்லு? தெரியலையே, நீயே சொல்லு. கல்யாணம் பண்ணிக்கணும். எனது கல்யாணம் பண்ணிக்கணுமா? ஆமா லட்சுமி, அப்போ கல்யாணத்துல தானே பிரச்சனை வரும், காதல்ல பிரச்சனை வராதுல. நான் வேணா இன்னொன்னு சொல்லட்டுமா? சொல்லு லட்சுமி. காதல்ல பிரச்சனை வராம இருக்க இன்னொரு வழி இருக்கு. என்ன? ஒரு காமெடியனா பார்த்து லவ் பண்ணணும். அப்போ உனக்கு பிரச்சனை வராதுன்ற?
நான் என்ன காமெடியா நான் லவ் பண்றேன்? ஆமா, ஒரு ஃபியூச்சர் சந்தானத்தை தான் நீ லவ் பண்ற. லட்சுமி, இந்த காத்திராஜி காதலுக்கு நடுவுல நம்ம காதல் ரொம்ப ஸ்ட்ராங்கா நின்றுச்சுல? ஆமால. ஆமா லட்சுமி, அவங்க கதை பரபரப்பா போறதுனால நம்ம கதையை யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. லட்சுமி, நம்ம காதல் கதை எங்க நிக்குது? ஹா, எங்க அம்மா கார்த்திக்க பிடிச்சிருக்குன்னு சொன்னதுல நிக்குது. அடி பாவி, ஒருத்தனுக்கு இத்தனை ஜோடியா? அதுவும் வயசு வித்தியாசம் இல்லாம. நம்ம ஆபீஸ்ல இருக்க பினான்ஸ் ஹெட் தவிர மத்த எல்லாரும் உனக்கு அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க. லட்சுமி, என்னடா? இல்ல, உங்க அம்மா என்ன வேணாம் சொன்னாங்கன்னா நீ என்ன பண்ணுவ? அப்படியெல்லாம் சொல்ல மாட்டாங்க. சரி, சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுவ? நான் அவங்க சொல்றதை கேட்க மாட்டேன். நிஜமாவா லட்சுமி? ஆமா, அவங்க லைஃப அவங்க டிசைட் பண்ணனும், என் லைஃப நான் தான் டிசைட் பண்ணனும். அடடா, அசத்ரியே. அப்போ நம்ம கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் இல்லன்ற? ஹே, ஒரே ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன லட்சுமி? முதல்ல எனக்கு உன்னை பிடிக்கணுமே. என்னடா சிரிக்கிற? உனக்கு தான் என்ன பிடிக்குமே லட்சுமி. அப்படியா? ரொம்ப தான் கான்ஃபிடன்ஸ் போல. இதுல கான்ஃபிடன்ஸ்க்கு என்ன இருக்கு? நல்ல ஒரு அழகான திறமையான பையனுக்கு இன்னொரு அழகான திறமையான பொண்ணை பிடிக்கிறதுல ஆச்சரியமே இல்லையே. அழகான திறமையான பொண்ணு நான், அழகான திறமையான பையன்னு சொன்னியே, அது யார் விஷ்ணு? இப்படிதான் லட்சுமி, இப்படிதான் ஜாலியா லவ் பண்ணணும். வாழ்க்கை பூரா இந்த மாதிரி கலாச்சிக்கிட்டு லைட் ஆட்டடா எதையும் சீரியஸா எடுத்துக்காம வாழ்ந்து முடிச்சிடணும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன மச்சான் இந்த வேலை எப்படி மண்டே பேசுது? கொடுக்குறப்போ ஒழுங்கா கொடுக்க மாட்டானுங்க, அப்புறம் அது வேணும் இது வேணும்னு ஆட் பண்ணிட்டு போறது. மச்சான், பேசாம 4 மாடு வாங்கி மேய்க்கலான்னு இருக்கேன்டா. என்னடா சிரிக்கிற? இல்லடா, காலேஜில் நம்ம கமல்நாதன் மாஸ்டர்ல முதல் செம்ல மார்க்கை பார்த்துட்டு இதை தானே சொன்னாரு. கரெக்ட் மச்சான். நான் கூட ஒரு காமெடி பண்றான்னு நினைச்சிட்டு இருந்தேன்டா. இப்பதான் தெரியுது அவர் எவ்வளவு சீரியஸா சொல்லியிருக்காருன்னு. அன்னைக்கே 4 மாடு வாங்கி மேய்ச்சிருந்தா இந்நேரம் பால் வித்து பால்கோவா வித்து மவுண்ட் ரோட்ல ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலே கட்டிருப்படா. ஆமா மச்சான், ஒரு அண்ணாமலையா வாழ வேண்டியவனா இன்னைக்கு ஒரு சின்ன மலையா வாழ வேண்டியது இருக்குடா. சரி சரி, காமெடி பண்ணது போதும், வேலையை பாரு. இல்லடா, கீழே போய் ஒரு டீ அடிக்கலான்னு இருக்கேன், நீ வரியா? டீ குடிக்கணும் போலதான் இருக்கு, ஆனா கீழே வர்றதுக்கு மூடு இல்ல. டயர்டா இருக்குடா, நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் போடுறேன். கண்ணை முட்டேரு, எவனாவது டீ எடுத்துட்டு வந்து உன் வாயிலே ஊத்துவானுங்க. கார்த்திக். சாரி. இப்போ நான் தானே அவுட்டு? எப்பவுமே நீ தான்டா அவுட்டு. டேய், நான் எதுக்கு சொன்னேன்னு கண்ணை வந்து பார்த்து பேசுறா எப்பா. டீ. அது கார்த்திக், டீ வேணான்னு சொல்லாத ப்ளீஸ். ஜஸ்ட் டீ, அவ்வளவுதான். ப்ளீஸ் கார்த்திக். கேண்டீன் இல்லைன்னு சொன்னாங்க. இல்ல, நான் லக்ஷ்மி எல்லாம் போட்டோம். உனக்கு தலைவலிக்குதுல்ல? இல்ல, பார்த்தா அப்படிதான் தோணுச்சு. தலைவலிக்கலனாலும் பரவாயில்ல கார்த்திக், பார்க்க டயர்டா இருக்க. இதை குடிச்சுக்கோ, ஆறிட்டா நல்லா இருக்காது. தலைவலிக்கலன்னு சொன்ன? நல்லா இருக்கு. என்ன அப்படி பாக்குற? ஒண்ணும் இல்ல. போய் சொல்லாத, கண்ணில் இவ்வளோ காதில் வச்சுக்கிட்டு ஒன்றும் இல்லைன்னு சொல்ற. சரி, நிச்சயம் ஆச்சுல, ஊர்லயே இருந்திருக்கலாம்ல.
ஏன் இப்படி பக்கத்திலே உட்காந்துட்டு பாசத்தை காட்டி கொள்ற? நம்ம 2 பேரும் ஒரு பர்ஃபெக்ட் மேட்ச். பிளான் பண்ணிலாம் எதுவும் நடக்கல, அது அப்படியே அமைஞ்சுது. ரோட்டில் பார்த்தோம், ஆஃபீஸில் மீட் பண்ணோம், பக்கத்து சீட்டு. இதெல்லாம் பார்க்குறப்ப ஏதோ ஒன்று இருக்குன்னு உனக்கு தோணல? எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு தெரியுமா? சாரி. நீ சாரி சொல்கிறதுக்காக நான் இதை சொல்ல. ஏன் கொஞ்சம் கூட முயற்சியே பண்ணாம? சரி, ஓகே, நடந்ததாவே இருக்கட்டும். நான் உங்கள் அப்பா கிட்ட பேசட்டுமா? பேசக்கூடாது, அவருக்கு எதனா ஆகிடும். இல்லைன்னா ஊர் உலகத்தில் எதனா சொல்லிடுவாங்க, அதானே? ராஜி, தப்பா நினைக்காத. இந்த கல்யாணம் நடக்காமல் நிற்கிறதுக்கு எதனா வாய்ப்பு இருக்கா? நான் அப்படி நினைக்கக்கூடாது, ஆனால் அப்படி நினைக்கிறத தடுக்க முடியல. எனக்கு இன்னொரு சான்ஸ் இருக்கா? இன்னொரு சான்ஸ் கிடைக்க ஒரு சான்ஸ் இருக்கா? கார்த்திக், சில சமயம் அப்படியே உன்னை தூக்கிட்டு போயிடணும் போல இருக்கு. உங்க அப்பா, சூசன், விஷ்ணு, இப்படி யாருமே இல்லாத ஒரு இடத்துக்கு நீயும் நானும் மட்டும். திரும்ப வரவே முடியாத ஒரு இடத்துக்கு நீயும் நானும் மட்டும். நீ வருவியா? வருவியா ராஜி? அப்பா கிட்ட கேட்கணுமா? திரும்பவும் கேட்கக்கூடாதுன்னு நினைச்சேன், ஆனா தேங்க்ஸ். கார்த்திக், சும்மா பேச்சுக்காக சொல்ல.